வணக்கம். 18 மற்றும் 30யோட HCF and LCM ஓட விகிதம் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் HCF கண்டுபிடிக்கணும், அடுத்து LCM கண்டுபிடிக்கணும், அதோட விகிதம் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படின்னு பார்க்கலாம். 18 13 வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் HCF ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது ரெண்டுக்கான காமன் டிவைஸர் நம்ம என்ன எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்குவோம். 6 3s are 18, 3 1s are 3, 0 அதை அப்படியே போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கிறீங்க. 3 2s are 6, 5 2s are 10. இது ரெண்டுக்கும் காமன் டிவைஸர் இருக்கா? இல்லை. அப்போ இதோட விட்டுறலாம். இதுதான் HCF ஓட வேல்யூ. காமன் டிவைஸர் இல்லை அப்படின்னா அதோட விட்டுறணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? மல்டிபிள் பண்ணால் 6. இதுதான் HCF ஓட வேல்யூ. LCM ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இதையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லா வேல்யூவும் மல்டிபிள் பண்ணுறது தான் LCM. அப்போ 3 × 5 என்ன கிடைக்கும்? 15. இங்கே உள்ள 6 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 90. அப்போது 6:90 எப்படி கேட்டிருக்காங்க? விகிதம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு HCF கொடுத்துருக்காங்க, அடுத்து தான் LCM. அப்போ ஃபஸ்ட்டு HCF ஓட வேல்யூ எழுதணும், நெக்ஸ்ட்டு தான் LCM ஓட வேல்யூ எழுதணும். HCF ஓட வேல்யூ வந்து 6, LCM ஓட வேல்யூ 90. அப்போ டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6, 3 3s are 9, 0. 2ஆல் மல்டிபிள்னா டிவைட் பண்ணோம்னா 1 2s are 2, 15. அப்போது 1:15 ஆன்சர். ஆன்சர் C.